பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது கலிங்கப்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பார்க்கலாம். இதை நான் குற்றம் சாட்டிட்டேன் கமிஷனருக்கு, சீஃப் எலக்டரல் ஆபீசருக்கும். இவர் உடனடியாக சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸோட ஐடி அபிஷியல்ஸோட போயிருந்தா எத்தனை லட்சம் கோடி கண்டுபிடிச்சிருக்கலாம். 3 நாள் எதுவுமே செய்யாமல் இருந்து விட்டு கலெக்டர் எஸ்பியும் அப்படி ஒன்றும் பங்களாவில் பணம் இல்லை என்று சொன்னார்கள் என்றால், ஜில்லா கலெக்டரும் ஜில்லா எஸ்பியும் ஜெயலலிதா போடுற உத்தரவுக்கு தோப்பு கரணம் போடுகிறவர்கள். அப்படி ஆட்கள் போட்டு வைத்திருக்கிறார். இதை நான் 100 மேடைகளில் பேசிவிட்டேன். The Rajesh Lakhani is working hands in glove with the chief minister. அவர் இங்கே மந்திரி கன்னியாகுமரி கலெக்டராக இருந்த போது அதிமுக மாவட்ட செயலாளர் மிரட்டினாலே பயந்து கொண்டு செய்து கொண்டிருந்தவர். இதைவிட கொடுமை டிஜிபி அசோக்குமார். அவர் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். ஹண்டிங் வித் த ஹவுண்ட், ரன்னிங் வித் த ஹேர். முயலோடும் ஓடுவது வேட்டைநாயோடும் சேர்ந்து வேட்டையாடுவது. இந்த வேலையை டிஜிபி அசோக்குமார் செய்கிறார். அவர் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் சாதிக் பாட்சா கொலை, சாஹித் பால்வா இன்வால்வ்மெண்ட், இதில் கலைஞர் கருணாநிதி குடும்பத்தை பாதுகாப்ப சிபிஐல ஜாயிண்ட் டைரக்டராக உதவி செய்தவர். என் குற்றச்சாட்டு. அவர் என்ன செய்தார் என்றால், ஐஜி இன்டெலிஜென்ஸ் சீஃப் சிஎம்க்கு எந்த ரிப்போர்ட் நேரடியாக அனுப்பக்கூடாது, எனக்கு அனுப்பணும். அது மறவே இல்லை. நினைச்சா டிஜிபிக்கு அனுப்பலாம், இல்ல சிஎம்க்கு மட்டும் தெரியணும்னா சிஎம்க்கு அனுப்பலாம். மகேந்திரனை போட்டு மகேந்திரனை இயங்கவே விடல. என்ன காரணம் என்றால், அதிமுக ஆட்சி வந்தாலும் தனக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறது, திமுக ஜெயித்து விட்டாலும் தனக்கு எக்ஸ்டென்ஷனை பாதுகாத்துக்கிறது நோக்கத்தில் 2 சைடுக்கும் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறாரு. நான் சொன்னேன், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்தா இவர்கிட்ட வர்றதுல எதை சிஎம்க்கு அனுப்பணும், எதை அனுப்பக்கூடாது, மொத்தத்தில் எதையும் அனுப்பணும். இதை நான் வாய்மொழியாக 14ஆம் தேதி காலை இந்தியன் ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்க்கு போன் பண்ணேன். இது மாதிரி நடக்குது, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்காது தமிழ்நாட்டில். என்ன நான் ஐபிஎல் விசாரிச்சுக்கிட்டு நான் முடிஞ்சதை செய்யறேன், நடவடிக்கை முடிஞ்சதை செய்யறேன்னு சொன்னார். இதனால் எனக்கு பிரச்சனை உள்ள, எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கூடாது டிஜிபி பணியிடத்துல சொன்னாரு. அதை பற்றி நான் கவலைப்படலை. இப்ப இந்த 570 கோடி மட்டுமல்ல, ஏற்கனவே சிறுதாவூர் பங்களாவில் லட்சக்கணக்கான கோடிகள் போயிடுச்சு. தோத்து போவோம் என்ற பயம் ஜெயலலிதாவுக்கு வந்துவிட்டதால் பணம் கடத்தப்பட்டது. முதல்ல சொன்ன இந்த பணம் ஓட்டுக்கு கொடுக்கிற பணம் அல்ல, சிறுதாவூர் பங்களாவில் வெளியே கொண்டு போகிற பணம் என்று. இவங்க திமுகவில் எல்லா இடங்களிலையும் அதிமுகவுக்கு போட்டி போட்டுக் கொண்டு பணம் கொடுத்தார்கள். 2 ஊழல் கட்சிகள். அது அரவாக்குறிச்சியில் மிக உள்ளங்கை நெல்லிக்கனியாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்ப தஞ்சாவூர் தள்ளி வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்டேன், ஓட்டு எண்ண பிறகு நாங்களே கூட ஜெயிக்கிறோம் வச்சுக்கிடுங்க, அது ஓட்டர்ஸ் மைண்டை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். 19ஆம் தேதி ஓட்டு என்றதுனால 18ஆம் தேதி எலெக்ஷன் நடத்துங்க, நியாயமான தேர்தலா இருக்கும். இல்லாட்டி பை எலெக்ஷன், ரூலிங் பார்ட்டி எப்படி பை எலெக்ஷன்ல ஜெயிக்குதோ அதே மாதிரி தான் ஆகும். அரவாக்குறிச்சி தஞ்சாவூர்ல கவுண்டிங் பிறகு, கவுண்டிங்ல யார் பவருக்கு வராங்களோ அவங்களுக்கு ஆதரவா தான் முடியும். நாங்களே பவருக்கு வரோம்னு வைங்க, எங்களுக்கு ஆதரவா முடியும். அது நல்லதல்ல. நான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு நேற்று விரிவாக இது குறித்து நானும் அனுப்பியிருக்கிறேன், ஜி கே வாசன் அனுப்பியிருக்கிறார். நான் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், எங்கள் மக்கள் நல கூட்டணி சார்பில் அனுப்பியிருக்கிறேன். கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக தனித்தனியாக அனுப்பியிருக்கிறோம். 23ஆம் தேதி பல இடங்களில் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டியில் பரீட்சை இருக்கு. அது வேற. அது பல பேர் ஓட்டு போட வர முடியாது. எலெக்ஷன் 19க்கு முன்னாடி நடக்கணும், கவுண்டிங்கு முன்னாடி. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நான் ஒன்னும் குறை சொல்லல. இந்த எலக்டரல் ஆபீசர் டோட்டலா பல உண்மைகளை மறைத்து விட்டார், ராஜேஷ் லக்கானி. அதனாலதான் என் மேல ஏப்ரல் 23ஆம் தேதி அரியலூர்ல பேசுறேன்னு நேற்று 1:30 மணிக்கு எனக்கு நோட்டீஸ். 3 மணிக்குள் விளக்கம் கொடுக்க வேண்டும். கொலை குற்றவாளிக்கு கூட இப்படி ஒரு டைம் லிமிட் கொடுத்தது கிடையாது.